எப்ஸ்டீன் வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு, நீங்க வந்து அங்க போய் ஆடுங்க, அங்க போய் டான்ஸ் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதற்கு வந்து இவர் ஆடி பாடி டான்ஸ் ஆடினாரு. அதனால சில பலன்களும் கிடைச்சிருக்கு. அந்த பலன் என்ன? ஸ்டீஃபன் ஹாக்கிங், பில் கேட்ஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட், பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ, டொனால்ட் ட்ரம்ப், எஹூட் பார்க், இஸ்ரேலிய முன்னாள் பிரதமர் லெஸ் வெக்ஸ்னர், அப்புறம் மைக்கேல் ஜாக்சன், நவோமி காம்பெல், பிரபல மாடல் அழகி மார்வின் மின்ஸ்கி, முன்னாடி நான் சொன்ன நவோமி காம்பெல் அப்படின்றவங்க மாடல் அழகியா இருக்கிறாங்க. ஸோ இதில் கிளின்டன் அவருடைய பேர் வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நிறைய புகைப்படங்கள் அவர் கூட இருந்தது. இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட ஆவணங்கள்ல சுமார் 170க்கும் மேற்பட்ட நபர்களினுடைய இது மாதிரி இம்பார்ட்டன்ட் நபர்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. நம்ம முக்கியமா நம்ம பார்க்கிறது இதுல இந்த விஷயத்துல வந்து அடிப்படையான ஒரு புரிதலோட தான் இந்த விஷயத்தை நம்ம அணுகணும். இதுல வெளியிடப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து உண்மையா அப்படின்னும் நமக்கு வந்து ஊர்ஜிதமா தெரியாது. ஏன்னா அந்த விளக்கத்திலே ஒரு இக்கு வைக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே இந்த சம்பவங்களை ஈடுபட்டிருக்கலாங்களா அப்படின்னா அது கிடையாது. அது வந்து கேள்விக்குறிதான். அது வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாதுங்கிறது தான் அவங்க விளக்குறாங்க. இதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து எங்க அடிபடுறாரு அப்படின்னா 2017 ஜூலை மாசம் வந்து இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்றாரு. அப்போ ட்ரம்ப் சொன்ன அடிப்படையில வந்து எப்ஸ்டீன் வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு, நீங்க வந்து அங்க போய் ஆடுங்க, அங்க போய் டான்ஸ் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதற்கு வந்து இவர் ஆடி பாடி டான்ஸ் ஆடினாரு. அதனால சில பலன்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இங்கதான் பெரிய அளவுல ஒரு கேள்வி வைக்கப்படுது. அந்த பலன் என்ன?